ஏன்னா அதை கேட்டு நான் கூட அண்ணன் நாகராஜனை சொன்னாப்புல கேரளா டீமும் தமிழ்நாடு டீமும் 2 டீமும் போட்டிருக்கோம் அந்த மேடையில் அப்படின்னாப்புல 2 டீம் போட்டிருக்கீங்க, இதுக்கு இடையில என்ன எதுக்கு போடுறீங்கன்னு. இல்லை நம்ம ஊர் மக்கள் வந்து இடையில நகைச்சுவை இந்த மாதிரி பல்சுவை நிகழ்ச்சி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க தான் கேட்டாங்க. அதனால இடையில நீங்கள் ஏறுங்க, ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் மக்கள் நல்லா ரசிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொன்னார். நானும் தைரியமாக ஏறிட்டேன். அதனால இந்த பக்கம் ஆண்கள் இந்த பக்கம் தாய்மார்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு. நானும் பார்க்குறேன், நிகழ்ச்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அருந்ததி படம் பார்த்த மாதிரி அரண்டு போய் உட்காந்துருக்கீங்க. என்னன்னு தான் எனக்கு தெரியல. அதனால ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ஆண்கள் அமைதியா இருக்க, பெண்கள் மட்டும் கை தட்டுங்க பாப்போம். அந்த அக்காலாம் சாணி தட்டுது, கை தட்ட சொன்னா கை தட்டுறீங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கை தட்டுங்கிறது எப்படி இருக்கணும்னா, எங்க ஆண் வர்க்க எங்கப்பா இருக்கீங்க அப்படி பாத்தீங்களா, அதுதான் நம்ம ஆண்கள். இருந்தாலும் நாங்க எங்க சவுண்டு வெளியே பில்டப்பா பயங்கரமா இருக்கும், வீட்டுக்குள்ள போனோம்னா அமைதியாயிருவோம். ஆனா நீங்க வீட்டுக்குள்ளையும் சரி வெளியும் சரி உங்க சவுண்டுக்கு நாங்க கட்டுப்பட்டே ஆகணும். இருந்தாலும் நிறைய பேசலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்தா தாரக மந்திரம். உலகம் பூரா தமிழன் இருக்கான், தமிழன் இல்லாத இடமே இல்லை அப்படி சொல்லலாம். ஏன்? தமிழன் உழைப்பாளி, அதான் உலகம் பூரா உழைத்துக் கொண்டு இருக்கிறான். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் உலக நாட்டில் இருக்காங்க. ஏன் தமிழன் எங்க இருந்தாலும் தலைநிமிர்ந்த சின்ன உதாரணம் ஒண்ணும் இல்ல. நம்ம ராம்நாடு ஜங்ஷன்ல ராமேஸ்வரம் டு டெல்லி செல்லக்கூடிய ட்ரெயின்ல நம்ம தமிழ வேகமா ஏறி உட்கார்ந்தான். எதுக்காப்புல பார்த்தா பெரிய சர்தார்ஜி பெரிய தலப்பா கட்டி உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஆளுக்கு தமிழ் தான் தெரியும், அவருக்கு ஹிந்தி தான் தெரியும். 2 பேருமே பேசிக்கிற முடியாது. ட்ரெயின் அப்படியே கிளம்பி போச்சு. நம்ம ஆளுக்கு இந்த ஜன்னல் வழியா காத்து தாங்க முடியல. இந்த ஜன்னல் அடைச்சு பார்த்திருக்கான், அடைக்கவே முடியல. இந்த சர்தார்ஜி எந்திரிச்சான், யா என்ன இதை அடைக்க முடியல. சர்தார்ஜி படார்னு அடைச்சான், டகார்னு அடைஞ்சிச்சு. அப்ப நம்ம ஆளை பார்த்து சொன்னான், சப்பாத்தி சாப்பிடு பலம் வரும் அப்படின்னா. நம்மால் வெறுப்பாயிட்டான். இந்த ட்ரெயின்ல பாத்ரூம் கதவு இருக்கு பாருங்க, அந்த கதவை திறந்து பார்த்திருக்கேன், திறக்கவே முடியல. அங்கேயும் இந்த சர்தார்ஜி வந்தான், யா என்ன இதை திறக்க முடியல. சர்தார்ஜி படார்னு திறந்தான், டகார் திறந்துச்சு. அங்கே நம்ம ஆளை பார்த்து சொன்னா, சப்பாத்தி சாப்பிடு பலம் வரும் அப்படின்னா. நம்மால் ரொம்ப வெறுப்பாயிட்டான். வந்து சீட்ல அப்படி உட்கார்ந்தவன் இந்த அலாரம் செயின் ஒன்று தொங்கும், அதை பிடிச்சி இழுத்தா வண்டி நின்றும். நம்மால் இழுக்கிற மாதிரி நடிச்சான். சர்தார்ஜி எந்திரிச்சான், யா என்ன அந்த இழுக்கிற வரமாட்டேங்குது. சர்தார்ஜி படார்னு இழுத்தான், பிரகாரம் ட்ரெயின் நிப்பாட்டி 5000 ரூபாய் அபராதத்தை போட்டாங்க. அப்பதான் நம்மால் சொன்னா, அரிசி சாப்பிடு அறிவு வரும் அப்படின்னு சொல்லி. இப்படிதான் தமிழன் வந்து தனித்துவமாக வாழ்ந்துட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, நீ நல்லா சம்பாதிக்கிற, அமெரிக்கால போய் சம்பாதி, டாலர் மதிப்பு கூட. நீ நல்லா சாப்பிடுற, ஜப்பான்ல சாப்பிடு, காய்கறிகள் அறவேக்காட்டுல சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம். ஃபியூச்சர்ல செட்டில் ஆகுறியா, சுவிட்சர்லாந்துல போய் செட்டில் ஆகு, குளுமையான பிரதேசம். ஆனா நல்ல மனைவி நல்ல குடும்பம் வேணுமா, நம்ம இந்திய தமிழ் மண்ணில பெண்ணெடு, உன் வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம தமிழ் பெண்மையின் பெருமை அப்படி உயர்த்தி வச்சாங்க பாருங்க. அவசரப்பட்டு கை தட்டிட்டீங்க, இந்த வர்றேன். அப்படி தமிழ் பெண்மையின் பெருமையை உயர்த்தி வச்சாங்க பாருங்க. அப்படி உயர்த்தி வச்சாலும் மதுரை ஹைகோர்ட்ல ஏகப்பட்ட டைவர்ஸ் கேஸ் கிடக்கு. என் நண்பர் லாயரா இருக்காரு, பாக்குறதுக்காண்டி உள்ள வர்றேன். பார்த்தா 3 சகோதரிகள் பேசிக்கிறாங்க. ஏங்கா உன் புருஷன் டிரைவர், நீங்க வீட்டு கார் இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறான், நீ ஏங்க டைவர்ஸ் பண்ற? என் புருஷன் டிரைவர் தாண்டி நல்லா சம்பாதிக்கிறான், பகல் பூரா வண்டியை ஓட்டுறான், நைட் வந்து தூக்குறான். திடீர்னு தூக்கத்துல எந்திரிச்சு ஸ்டேரிங் நினைச்ச கொண்டே பிடிச்சி அப்படியே சுத்துறாண்டி, பிரேக் நினைச்ச பிள்ளைல அப்புறம் மிதிக்கிறாண்டி. இவன்ட்ட வாழ முடியுமா? இவனை நான் டைவர்ஸ் பண்றேன். இன்னொருத்தவங்க, ஏக்கா உன் புருஷன் பஸ் கண்டக்டர், நல்லா சில்லறை கடைக்கு என்ன பண்ண சொல்ற? என் புருஷன் பஸ் கண்டக்டர் நல்லா சில்லறை கடைக்கு என்ன பண்ண சொல்ற? மனுஷன் பகல் பூரா வேலைக்கு போயிட்டான், நைட் வந்து தூக்குறான். திடீர்னு தூக்கத்தை வந்துருச்சு, சில்லறை பாக்கி ரைட் ஓல்டேட் அப்படின்றான். சரி மாமன் வேலைக்கு போறானேன்னு சொல்லி வாசப்படியில வந்து டாட்டா தான் காட்டுவேன். என்ன சொல்லுவான் தெரியுமா? படி நிக்காது உள்ள போ, படி நிக்காது உள்ள போடுவான். இவன்ட்ட வாழ முடியுமா? கடைசி ஒரு அக்கா, ஏக்கா உன் புருஷன் எம்எல்ஏ ஆச்சு, காரு பங்களான்னு சொகுசா இருக்கலாமே, நீ ஏன் டைவர்ஸ் பண்ற? என் புருஷன் எம்எல்ஏ தான், காரு பங்களா இருக்கு, என்ன பண்ண சொல்ற? மனுஷன் பகல் பூரா மீட்டிங் போயிட்டான். போய் நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றவரு கதவை தட்டுவாரா? தட்ட மாட்டார். காலிங்குள்ள அமுக்க மாட்டார். வாசல்ல இப்படி கையை வச்சுக்கிட்டு, மதிப்புக்குரிய மாமியார் அவர்களே,
வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் குழந்தையா மாறுகளே அப்படின்னுவாரு. இந்த சத்தத்தை கேட்டு தான் கதவை திறப்பேன். கதவை திறந்தா உள்ள வருவாரா? வரமாட்டாரு. ஒரு சால் எடுத்து இப்படி போத்துறா தான் உள்ள வருவாரு. இப்படி சால் வாங்கி சொத்து புறம் போச்சு இன்னும் தரப்புல. எதுக்காக சொல்ல வர்றோம்னா, விட்டு கொடுத்து வாழ்றதா வாழ்க்கை, விட்டு கொடுக்காம வாழ்றது வாழ்க்கை இல்ல. மனைவியை விட்டு கொடுத்து பாருங்க, கணவனுக்கு வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி எல்லா பேரும் சேர்ந்து கைத்தட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, திடீர்னு ஒரு மைக்க பிடிச்சி கோட்டை போட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க. சன் டிவி அசத்த போகுது யாரு, விஜய் டிவி கலக்க போகுது யாரு, விஜய் டிவில நீயா நானா அப்படின்ற நிகழ்ச்சியில வடிவேல் கெட்டப்ல ஒரு கெட்டப்ல வந்து கலக்குனேன். அதுக்கப்புறம் சந்தோஷமா சொல்லணும்னா 3 திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். இப்படி கேட்புட்டா கை தட்டுங்க அப்படின்னு அர்த்தம். சந்தோஷமா சொல்லலாம் 3 திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். வருத்தமா சொல்லலாம் எந்த படமே ஓடல. இன்னைக்கு எங்க தியேட்டர்ல படம் ஓடுது? படம் பூரா தியேட்டரா ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்ப சமீபத்தில் திரைக்கு வரக்கூடிய பப்ளிக் அப்படின்னு திரைப்படம், நகைச்சுவை நடிகர் காளி வெங்கட் அவர்கள் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்காரு. சமுத்திரக்கனி அவர்கள் தயாரிப்புல பரமன் அவர்கள் இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க பப்ளிக் யூடியூப்ல போட்டீங்கன்னா வந்துடும். அதுல ஒரு நாடக கலைஞராக நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கொம்பன் விருமன் படம் எடுத்த இயக்குனர் முத்தியா அவர்கள் இயக்கத்துல சுல்லான் சேது அப்படின்னு ஒரு திரைப்படம், அதில் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கேன். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான், மக்களுடைய ஒத்துழைப்போட தான் இந்த மாதிரி எங்களை மாதிரி கலைஞர்கள் திரைப்படத்தில் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அது உங்களுடைய கைத்தட்டல் உற்சாகம் தான். சரி, இவ்வளவு நேரம் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நிகழ்ச்சி நிறைய இருக்கு. நடிகர்கள் வாய்ஸ்ல பேசிட்டு இறங்கினா யார் மாதிரி பேசலாம் நீங்களே சொல்லுங்க. நான் எல்லா மேடையில ஏறி இந்த நடிகர் பேசுறேன், இந்த நடிகர் பேசிட்டு போயிருவேன். நீங்க சொல்லுங்க யார் மாதிரி பேசலாம் அப்படின்னு. தலை தலை இந்த பக்கம் யாரு? விஜய், தளபதி விஜய். இந்த பக்கம் தலை அஜித். அதுக்கப்புறம் அங்கிட்டு சரி இருக்கட்டும். முதல்ல தளபதி விஜய் அவரை கூப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் தலை அஜித் அவரையும் கூப்பிட்டுருவோம். 2 பேரும் இந்த வேலைக்கு வந்து பேசுறாங்க. முதல்ல தளபதி விஜய். உட்காருங்கம்மா தங்கச்சி. 13ஆம் நம்பர் சீட்டு உட்காருங்க. வாங்க அக்கா. குழந்தை பத்திரம் காயத்ரி அக்கா. 43ஆம் நம்பர் சீட்டு கரெக்டா உட்காந்துருங்க. இப்படி நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து பேசியிருந்தா அவர் ஸ்டைல் எப்படி பேசியிருப்பார் அப்படின்னா, ஆரம்பிச்சுக்கிறேன். கத்தியா இருந்தா சார்பா இருக்கணும், துப்பாக்கினா குறி கரெக்டா இருக்கணும். தலைவர் சார் ப்ரோ. என்ன ப்ரோ? வேணாம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சேமியா இடியாப்பா இப்படி ஆகி போச்சு. சரி, நம்ம தளபதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தலை அஜித் அவருக்கு 2 வாய்ஸ் இருக்கு. எப்படின்னா, அமர்கலம் தீனா அந்த மாதிரி படங்கள்ல பாத்தீங்கன்னா குரல் வேறமா இருக்கும். இப்போ வந்து பில்லாவில இருந்து இப்போ வந்து விடாமுயற்சி படம் வரைக்கும் அவரோட குரல் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த அமர்கலம் படத்துல ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. அந்த குரல் எப்படி இருக்கும், அந்த டைலாக் எப்படி பேசியிருப்பாரு அப்படின்னா, என்ன பார்த்தா ரோட்ல புறப்படுகலாம் பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டு ரோட்ல தெரியுதா? நான் பார்த்து வாழ்ந்த வீட்டு போறோம்ல தானா வாழ்ந்த காட்டு போறோம் வெட்டி அடிச்சாலும் கோடையில சிக்கிறோம். இப்படி இதே குரல் கொஞ்சம் மாறி இந்த பில்லா விசுவாசம் படங்கள்ல அவரோட குரல் எப்படி பேச மாதிரி இருக்கும், அந்த குரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலு பெருமாள் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கணும்னா டாக்டர் தங்கச்சி டாக்டர் என்ன சார் சும்மா பணம் வாழ்க்கையில ஒரு நாள் சிரிக்காத ஏழை உள்ள ஒரு நாள் அழுகாத பணக்காரன் உள்ள ஏறி மிதிச்சல்வை ஏரியாவல்ல மூச்ச கூட வாங்க முடியாது. நட்புக்கு ஒண்ணுனா நான் வருவேன், எனக்கு ஒண்ணுனா நட்பே வரும். தேங்க்யூ, நன்றி. கை தட்டிய அனைவருக்கும் நன்றி. அடுத்து 2 கிளாஸ் யாருக்கு பேசணும் என்னன்னே இந்த பக்கம் ஒண்ணும் முடியல. சூர்யா, எந்த சூர்யா? நம்ம நடிகர் சூர்யா, எஜே சூர்யா, கார்த்திக் அண்ணே சூர்யா. எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷமா இருக்கு, பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. நானும் சொல்லுவேன் டான்ஸ் சொல்லி ஜோக்குன்னு சொல்லுவாங்க. என்னங்க எங்க அகரப்புல வந்து நல்லா படிக்கணுமா, எங்க அகரப்புல வந்து செத்து கொடுங்க, நாங்க டாக்டர் ஆக்கி விடுறோம், உங்க பிள்ளைங்களும் டாக்டர் ஆகிடும். தேங்க்யூ வெரி மச், நன்றி. இப்படி கேட்டவங்க கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நான் எந்த நடிகர் பேசினாலும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மேடைக்கு ஏறணும்னா விஜயகாந்த் பேசாம இறங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நல்லா தமிழ உச்சரிப்பா நல்லா கம்பீரமா பேசக்கூடிய ஒரு நடிகர் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அவர் வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல கிளைமேக்ஸ்ல கோர்ட்ல இருந்து ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. எந்த அளவுக்கு கம்பீரமா பேசியிருப்பாரு அப்படின்னா, சார் மக்கள் ஓட்டு போட்டா எம்எல்ஏ சொல்றீங்க, மக்கள் ஓட்டு போட்டா எம்பின்னு சொல்றீங்க, மக்கள் திருப்பி மகேசன் சொல்ற நீங்க
சில பேர் படக்கு தண்டனை கொடுக்கூடாது. ஏன்னா அரசியல் பின்னணி இருக்குது, உங்களுக்கு ஒரு பயம். நான் சொல்றதையும் செய்யுங்க, அடேங்க அப்பா சொல்லாததே செய்வேன். ஏன்னா மதுரகாரன் வரட்டுமா இப்படி. இதே அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட குரல் கொஞ்சம் மாற்றமாச்சு. அந்த குரல் எப்படி நான் சொல்லி ஆகணும், விஜயகாந்த் மேடைக்கு ஏறணும்னு அரசியல் பேச. அப்ப அரசியல் பேசாம என்ன பேசுவேன் நீங்களே சொல்லுங்கள். சாப்பிடுற சாப்பாட்டுல அரசியல் இருக்கா இல்லையா? இல்லைன்னா கேட்குற சாப்பிட்ற சாப்பாட்டு அரசியல் இருக்கா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு 4 பேர் நடந்து போறீங்க. எங்க போறீங்க? எங்க போனாலும் சீக்கிரம் வந்து உட்காந்துருக்க. எனக்கு வந்து டெல்லியில போராட்டம் பண்ணும்போது 10 தலை ராவண மாதிரி சும்மா டப்பா டப்பா அடிச்சு போடு. எங்கயா காசு 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 போவாங்க. நீங்களும் உங்க காசு கோடி கோடியா சம்பாரிச்சு என்ன கொடுக்குற செத்தா கூட அறவே கிடையாது விட்டுட்டு போயிரு. இவ்வளவு பேர் இருக்கீங்க, என் குடும்பத்துல 4 பேர் இருக்கும். ஒரு வேளை சாப்பாடு கூட மாட்டேங்க, அப்படியே சுத்தி வந்தா கூட முடிஞ்சிடும் போங்க. நீங்களும் உங்க காசு. மக்களே நன்றி, கை தட்டி உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் அன்பான விஷயம். 6 மாசம் நானும் சொல்லுவேன், தமிழ்நாடு ஒரு கெத்து இருக்கணும், தமிழ்நாட்டு ஒரு கெத்து இருக்கு. நானும் சொல்லுவேன். இன்னொருத்தர குமுறாச்சு யாரு? விஜய் சேதுபதி. இல்ல வணக்கம் ஐயா. 145 கரண்டி தம்பி காப்பர் 170 காப்பர் விக்கு விக்கு இழுத்துரும். அது அப்படி இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கலாம். சரி, இப்படி நம்ம விஜய் சேதுபதி. அடுத்த ஒரு நடிகர் தளபதி. ஐ எம் இன்கிரிமென்ட் 3500 போ சூப்பர் போ. இவரு மொட்டை ராஜேந்தர். இப்போ ஒரு நடிகர் பேசுறேன். அவர் வந்து நகைச்சுவை நடிகர், தயாரிப்பாளர். சமீபத்தில் விஜய் டிவில குக்கு வித் கோமாளி சமையல் நிகழ்ச்சி, அதுல சூப்பரா நகைச்சுவையா சமைச்சுக்கிட்டே கலக்குறாரு. குரல் தெரியும். அவரோட பேர் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பாக்குறேன். அந்த குரலை பாருங்க. நானும் பார்த்துன்னு இருக்கேன், கலர் கலரா சக்கா போட்டுன்னு காலேஜ் வாசல்ல உட்கார்ந்த ஒரு ஃபிகர் கூட மடியில. நானும் குக்கு வித்து கோமால பாயசம் வைக்கலான்னு சொல்லி பாத்திரத்து பாலை ஊத்தின்னு புகழாண்டட்டு அந்த சுகர் எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன். அவன் வந்து ஜோயா பக்கத்துல நின்று பேசின்னு சுகருக்கு பதிலாக சால்ட் எடுத்துன்னு வந்துட்டான். பாயசம் மாறிடுச்சு. யாருப்பா அது? அப்பா பேர் தெரியுது. அடேங்கப்பா, நான் கூட தெரியாது நினைச்சேன். நன்றி. சரி, கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி. அடுத்து வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான், பேசாம சிரிக்க வைக்கிறான்னு ஒரு கான்செப்ட். என்னன்னா, நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர்கள் பாடி அசத்திய புஷ்பா 2 படத்துல ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? சாமி இல்ல தலைவா, ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் சாங் நம்ம அல்லு அர்ஜுன் ரஷ்மிகா 2 பேருமே சூப்பரா ஆடி இருப்பாங்க. ஆனா அவங்க ஆடாம அதுக்கு பதிலா வேற ஒரு சில நடிகர்கள் ஆனாங்கன்னா எப்படி ஆடி இருப்பாங்க? சின்ன கற்பனை. இதுல நான் கேள்வி கேட்க போறேன். பெண்களுக்கான பரிசு 1, ஆண்களுக்கான பரிசு 1. 2 பரிசு விழாக்குழு சார்பாக கொடுத்திருக்காங்க. நீங்க மேடைக்கெல்லாம் வர வேணாம், உட்கார்ந்த இடத்திலே பதில் சொன்னா போதும், அந்த பரிசு உங்களை தேடி வரும். முதல்ல அந்த பாட்டுக்கு நம்ம புரட்சி தலைவர் பொன்மன செல்வன் எம்ஜிஆர் அவர்கள் ஆடினா எப்படி ஆடிப்பார்? ஒரு சின்ன கற்பனை நான் போடுங்க.
நன்றி. இப்ப கேமுக்கு வந்திருக்கேன். என்னன்னா, ஆண்கள் இளைஞர்கள் அமைதியா இருங்க. தாய்மார்களுக்கான ஒரு கேள்விதான். இப்போ ஒரு நடிகர் வந்து ஆட போறாரு. அந்த நடிகர் யாருன்னு கண்டுபிடிக்க போறீங்க. அப்படி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு விழாக்குழு சார்பாக பரிசு. அந்த நடிகர் யாருன்னு நான் ஆடிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. அதனால ஆடி முடிச்சுட்டு மைக் எடுத்து கேட்பேன். அந்த நடிகர் யாருன்னா அப்போ சொன்னீங்கன்னா போதும். வணக்கம். தயவுசெய்து நான் கேட்கிறேன், அப்புறம் சொல்லுங்க. சரியா? எத்தனை பேர் சொல்றீங்க தெரியாம போயிடும். அதனால அந்த நடிகர் யார்? அந்த தங்கச்சி எந்திரிச்சுட்டு உட்காந்துருமா? எந்திரிச்சுட்டு உட்காந்துருப்பா. நடிகர் பேரு கேப்டன் விஜயகாந்த். உங்க பேரு? சபரியா தேவி. சகோதரி தேவி அவங்க விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஆண்களுக்கான கேள்வி. ரெடியா இருங்க. யாருக்கு தெரியுது நடிகர்னு? இல்லனே, அவர் இல்லனே, கவுண்டமணி. கரெக்டா சொல்லிட்டாப்ப. முதல்ல சொன்னதம்மா தங்கச்சி எங்கம்மா இருக்கீங்க? கையெடுத்துங்க. அப்படியே எதிர்ச்சிட்டு மட்டும் உட்காந்துருக்கேன். பட்டு புடவை விரிச்சு காஞ்சிட்டு கொண்டு போயிடுவான். கோச்சுக்கிறாதீங்க தயவுசெய்து. அடுத்து நம்ம சகோதரர் அவர்கள் கவுண்டமணி கரெக்டா சொன்னனால தங்கமயில் ஜுவல்லரி வழங்கும் 2 பவுன் தங்க சங்கிலி வைக்கக்கூடிய ஒரு டப்பா. அதுவும் இப்போதைக்கு ஸ்டாக்ல அப்படியே உட்காந்துருங்க. நன்றி. கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி. நன்றி. மக்களின் மத்தியிலே காமராஜா, மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். எத்தனையும் தேடாத, எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர்தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் இந்தியா என்பதுதான் அவர் பிள்ளை. ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் நமக்கு. இந்தியா என்பதுதான் அவர் வீடு.
இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே, கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே என்னும் தலைவர் எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினை ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எல்லாருக்கும் உள்ளவர் நம் தலைவர், சொல்லாது சொல்லாத பெரும் தலைவர். எல்லாருக்கும் உள்ளவர் நம் தலைவர், சொல்லாது சொல்லாத பெரும் தலைவர். எல்லா நலமுடனே எல்லோ இதயத்திலும், எல்லா நலமுடனே எல்லோ இதயத்திலும் பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா, பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா, எங்கள் காமராஜா. மனங்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. காமராஜா எங்கள் காமராஜா, எங்கள் காமராஜா. நான் வந்தது என் மக்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாங்க. பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வைக்கணுங்கிறேன். நம்ம பிள்ளைகளும் படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும். எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கணுங்கிறேன். நம்மளாம் உண்மை உழைப்பு உயர்வு இருக்கிற சமுதாயங்கிறேன். வரட்டுமா ஆகட்டுமா பார்க்கலாங்கிறேன். मच्छी मनार थे मनसुकुला बेजार